மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கான பலன்களை இந்த பதிவில் காணவிருக்கிறோம். நான் சொல்லக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த வலிமை வாய்ந்த மந்திரத்தை நீங்கள் கமெண்ட் செய்யுங்க. உங்களுக்கான சிறப்பான நிகழ்வு, உங்களுக்கு என்ன காரியம் நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது 21 நாட்களுக்குள் உங்களுக்கு. ராசிக்கு இந்த மாதம் ரொம்ப அருமையான மாதம். ஏன்னா சென்ற காலகட்டங்கள்லாம் நம்மளுக்கு ராசி அதிபதியும் 8ல் இருந்திருப்பார். சுக்கிரன், சூரியன், செவ்வாய்னு அனைத்து கிரக கூட்டணிகளும் அவங்கள வச்சு செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். 7.5 சனி வேறு இல்லை, ஃபஸ்ட்டும் தேர்டாக மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு திண்டாட்டமாக மாறி போனது. அப்படி அனைத்து வகையிலுமே சென்ற மாதங்களில் அதற்கு முன்னாடி இருந்த காலகட்டம்லாம் ரொம்ப ஒரு டிப்ரெஷனில் அதிகப்படியாக தவித்து கொண்டிருந்த மேஷத்திற்கு இந்த மாதம் ரொம்ப சுக்கிர பயிற்சி அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தானாக அழைத்து கொடுக்குது அப்படின்னு நான் சொன்ன மாதிரி தான். அவங்க எண்ணிய எண்ணங்கள் எண்ணியவாறே அந்த டிப்ரெஷன் நீங்கி நம்மளுக்கு எதிர்பார்த்த செயல்கள் நடக்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் இல்லையா. ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா. ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சோனலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு மிகச் சிறப்பான பதிவு. மார்கழி மாதம் நடைபெறவிருக்கும் சுக்கிர பயிற்சிக்குரிய பலன்களை காணவிருக்கிறோம். சுக்கிரன் தான் இயங்கும் சக்தி. இந்த சுக்கிர பயிற்சியால் 12 ராசிகளும் பெறக்கூடிய பலன்களை காணவிருக்கிறோம். இந்த மாதம் தனுர் மாதம் சொல்லுவோம். சூரிய பகவான் விருச்சகத்தில் இருந்து தனுசு ராசிக்கு பிரவேசிப்பது. அது மட்டும் இல்லை, இந்த மாதம் தேவர்களின் பகல் பொழுது ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். இந்த தனுர் மாதத்தை நம்ம மார்கழி மாதம் அப்படின்னு சொல்கிறோம். பெருமாளே சொல்லியிருக்கிறார், மாதங்களில் நான் மார்கழி ஆவேன் அப்படின்னு. நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த மார்கழி மாதமே சரியில்லாத மாதம், இதை ஒரு பீடை மாதம், இதில் நம்ம எதுவுமே நல்ல காரியம் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு எந்த ஒரு செயலையும் செய்யாமல் முடங்கி போயிடுவோம். அப்படி செய்யவே கூடாது. இறை வழிபாட்டிற்கு மிக உகந்தமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஏற்கனவே நிறைய செயல்களை ஆரம்பித்திருப்போம் இல்லையா. ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கான ஒரு ஆயத்த பணிகள் அதையெல்லாம் தாராளமாக செய்து கொள்ளலாம். இந்த காது குத்து, சீமந்தம் இதெல்லாம் தாராளமாக வைப்பாங்க. நம்ம பொண்ணு பார்க்குறோம், பேசுகிறோம், அந்த ஜாதகம்லாம் பார்க்குறதான் தாராளமாக பண்ணிக்கொள்ளுங்க. அதெல்லாம் நீங்கள் எதுவும் செய்யாமலாம் இருக்க வேண்டாம். நம்ம பேசிலாம் முடிச்சுக்கலாம். நம்ம நிச்சயம் பண்ணுறது, நம்ம முகூர்த்தம் வைக்கிறது தான் இந்த காலகட்டம் செய்ய மாட்டோமே தவிர, அதற்கான ஆயத்த பணிகள், ஒரு இடம் வாங்குறது, பார்க்கறது, செய்யறது, ஒரு நல்ல விஷயத்திற்கான ஒரு முன்னேற்பாடுகள், இதற்கான ஒரு முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக செய்து கொள்ளுங்க. இந்த மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி வருது. அது பார்த்திங்கன்னா 30/12/2026 அன்று வர இருக்குது, செவ்வாய்க்கிழமை. இந்த வைகுண்ட ஏகாதசி அன்று நம்ம பெருமாள் வழிபாடு செய்யும்பொழுது அந்த கோயிலில் பரமபத வாசலை கடக்கும்பொழுது நம்மளுக்கு சொர்க்கமான வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டிவிலேயே அந்த நிகழ்ச்சிலாம் வர நம்ம தாராளமாக பார்க்கலாம். அதை தாண்டி இந்த காலகட்டம் 3/1/2026 அன்று நம்மளுக்கு ஆருத்ரா தரிசனம், சிவ வழிபாடு நம் கர்ம வினைகளை தீர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆருத்ராவில் நம்ம காலை தூக்கி ஆடுபவனே என்னை கை தூக்கி விடப்பா என்று சிவபெருமானை வழிபடுவதும், அன்று கருடாழ்வார் மீது சேவை சாதிக்கும் பெருமாளை வழிபடும் பொழுதும் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து நமக்கு மிக சிறப்பான பலன்களை இந்த தெய்வங்களுடைய அருட்கடாட்சம் பெற்றுத்தருன்னு சொல்லலாம். நல்ல தொழில் முன்னேற்றம், திருமண பாக்கியம், குழந்தை பேரு அப்படின்னு என்னென்ன விஷயங்களை நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அனைத்து விதமான விஷயங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு இந்த மார்கழி மாதம் ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு சிறப்பு பெற்ற மார்கழி மாதத்தில் நடைபெறவிருக்கும் சுக்கிர பயிற்சியால் 12 ராசிகளும் சந்திக்கவிருக்கும் பலாபலன்களை நம்ம துல்லியமாக இந்த பதிவுகளில் காணவிருக்கிறோம். பதிவுக்குள் போகலாம் வாங்க. மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கான பலன்களை இந்த பதிவில் காணவிருக்கிறோம். நான் சொல்லக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த வலிமை வாய்ந்த மந்திரத்தை நீங்கள் கமெண்ட் செய்யுங்க. உங்களுக்கான சிறப்பான நிகழ்வு, உங்களுக்கு என்ன காரியம் நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது 21 நாட்களுக்குள் உங்களுக்கு ஜெயமாகும். ஓம் கம் கணபதியே நமக. ஏன்னா மேஷம் நிறைய விஷயங்கள் கை கூடணும்னு எதிர்பார்ப்பில் இருக்கிறீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை நிவர்த்தி செய்வதற்கு இந்த விக்னராஜனான விநாயகன் உங்களுக்கு முழு முதற் கடவுளாக இருந்து உங்களை சிறப்பாக செயல்பட வைப்பார். அதனால் இந்த மந்திரத்தை இந்த மாதம் மட்டும் இல்லாமல் உடனடியாக நீங்கள் பதிவில் கமெண்ட் செய்யும்பொழுது உங்கள் வாழ்வில் பலவிதமான ஏற்றங்களையும் மாற்றங்களையும் காணலாம். நம்ம பதிவுக்குள் போகலாம் வாங்க. மேஷ ராசிக்கு இந்த மாதம் ரொம்ப அருமையான மாதம். ஏன்னா
சென்ற காலகட்டங்கள்லாம் வந்து நம்மளுக்கு ராசி அதிபதியும் 8ல் இருந்திருப்பார். சுக்கிரன், சூரியன், செவ்வாய்னு அனைத்து கிரக கூட்டணிகளும் அவங்கள வச்சு செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். 7.5 சனி வேறு இல்லை, ஃபஸ்ட்டும் தேர்டாக மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு திண்டாட்டமாக மாறி போனது அப்படின்னு வந்து சொல்லலாம். செகண்ட் ரவுண்டு தான் சாதிக்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப தைரியமாக களமிறங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய சுபாவமே கொஞ்சம் கடுமையான ஒரு சிறு சிறுன்னு இருக்கிறது. இல்லை அஸ்வினி கேட்கவே வேண்டாம், அப்படியே வந்து சொல்லுவோம் இல்லையா, அந்த கோபமும் அந்த ஒரு ஆக்ரோஷமும் அந்த இயலாமையும் அவங்களுக்கு வந்து எதுவும் நடக்காத அந்த ஒரு விரக்தி மனப்பான்மையும் கலந்து அவங்கள வந்து தானாகவே வெளிக்காட்டிட்டு அவங்க என்னதான் மறைச்சி வச்சுருந்தாலும் அவங்களுடைய சொல்லும் இல்லையா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து வெளிப்பட்டு நம்மளே வந்து உணர்ந்துருவோம், ஐயோ இவங்ககிட்ட வச்சுக்கவே கூடாதுப்பா, எதனா ஒன்றுனா சட்டுன்னு மூஞ்ச காட்டிடுறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. அப்படி இருந்த மேஷம் இப்போ அந்த மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப புன்முறுவல் பூத்த முகத்தோடு ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப தேஜஸாக இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா மனசில் அந்த அளவுக்கு ஒரு நிறைவு. 9ஆம் இடத்தில் ஒரு கிரக காம்பினேஷன் இருக்குது, ரொம்ப அருமையான காம்பினேஷன். 1, 5, 9 திரிகோணாதிபதிகளின் சங்கமம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ரொம்ப அருமையான அந்த சங்கமத்தால் அவங்களுக்கு வந்து எல்லாமே எளிமையாக கைகூடும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வேலை பளு, அலைச்சல், திரிச்சல் இருந்தாலும், நிறைய ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் இதையெல்லாம் அறிந்து புரிந்து அவங்க வந்து ஒரு ஆத்மார்த்தமாக ஈடுபட்டு இந்த மாதம் வந்து செய்வாங்க. தொழில் வந்து ஒரு நல்ல மாற்றங்கள், நல்ல ஒரு வெளியூர் பிரயாணங்கள், ஆன்மீக வழிபாடு நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லையா, இப்போ மார்கழி மாதம் வழிபாடு செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறோம். அதே போல் இந்த மாதம் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதேசி, அதே போல் நம்ம ஆருத்ரா, பௌர்ணமி, இதெல்லாம் ரொம்ப விசேஷம். இதிலெல்லாம் வந்து நீங்கள் ஈடுபாடோடு நீங்கள் வந்து தீப வழிபாடு பண்ணும்பொழுது ஆலயங்களில் தீபம் ஏற்ற எண்ணெய் வாங்கி தருவது, இல்லை தீபம் ஏற்றி வழிபடுவது, இந்த மார்கழி மாதம் பாவை நோன்புன்னு சொல்லுவோம். அதை அந்த 30 நாளும் ஒவ்வொரு பாசுரம் பாடி நீங்கள் வந்து ஆண்டாளை மனமாற பிரார்த்தனை செய்து கொள்ளும் பொழுது, அந்த ஆண்டாள் படம் இருந்துச்சுன்னா, இல்லை ஆலயங்களில் ஆண்டாள் இருக்காங்கன்னா, அந்த அம்பாளுக்கு ஆள் உயர மாலை வாங்கி போடும் பொழுது மேஷம் இப்போ வரக்கூடிய காலகட்டம்லாம் நீங்கள் மிக பெரிய மாற்றம் ஏற்றம் உங்களுக்கு உண்டு. ஏன்னா அடுத்து வரக்கூடிய குரு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பதவி, பேர், புகழ், அங்கீகாரம், ஒரு நல்ல ஒரு செல்வ செழிப்பெல்லாம் கொடுக்கறதுக்காக வந்து கொண்டிருக்கிறார். வீடு இல்லாதவங்களுக்கு வீடு, கார் இல்லாதவங்களுக்கு காரு, உங்கள் சுகஸ்தானங்களை பெருக்கிக் கொள்வதற்கு. அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணணும், நம்ம வழிபாடெல்லாம் செய்து அதெல்லாம் வந்து நம்ம கர்மாவெல்லாம் குறைச்சி நல்ல தான தர்மங்கள்லாம் செஞ்சு நம்ம ரெடி ஆகிடணும் அந்த பலன்கள் எல்லாம் முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு. இந்த மாதம் கோவத்தை மட்டும் குறைத்து கொள்ளுங்க. உறவுகளில், வெளியிடங்களில் கொஞ்சம் கோவத்தை குறைச்சி கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்து கொஞ்சம் பொறுமையோடு செயல்பட்டால் போதும். மேஷத்துக்கு எல்லாமே நல்ல ஒரு பொருளாதார வருவாய், நல்ல குழந்தை பாக்கியம், திருமண பேச்சுவார்த்தைகள் டக்கு டக்குன்னு முடியறது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மார்கழி மாதம்னு தள்ளி போட வேணாம், நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். பொன் வீடு பார்க்கறது, செய்யறது, ஜாதக பொருத்தம் பார்க்குறது, இந்த காலகட்டம் ஒரு பொண்ணு மாப்பிள்ளாம் பார்க்குறீங்க, ரொம்ப நாளாக வந்து உங்களுக்கு வந்து அது அமையலைன்றவங்கன்னா ஆலயத்திலேயே வச்சு பார்த்துருங்க. இறைவனுடைய அனுகிரகத்தால் அவருடைய நேர்பார்வையிலே நடந்துடும், உங்களுக்கு பிடிச்சா மாதிரியே. இப்போ வந்து ஜாதகம் பொருந்தினா நம்ம பேக்ரவுண்ட் சரியில்லை, நம்ம மற்ற இதெல்லாம் சரியில்லை அப்படின்லாம் நம்ம கொஞ்சம் பண்ணுவோம் இல்லையா. நம்ம எல்லாமே ஒரு பொருளாதாரத்துலேருந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வசீகரத்துலேருந்து ஒரு ஹெல்த் ஃபிட்னஸ்லேருந்து நம்ம எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி ஆகிற மாதிரி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. காதல் வந்து இப்போ கைகூடும். பிரேக்கப்லாம் ஆச்சுன்னா இப்போ வந்து உங்களுடைய பிரச்சனைகளை பேசி தீர்த்து ஒன்றிணைவீங்க, இல்லைன்னா புது காதல் மலரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அனைத்து வகையிலுமே சென்ற மாதங்களில் அதற்கு முன்னாடி இருந்த காலகட்டம்லாம் ரொம்ப வந்து ஒரு டிப்ரெஷனில் அதிகப்படியாக வந்து தவித்து கொண்டிருந்த மேஷத்திற்கு இந்த மாதம் வந்து ரொம்ப சுக்கிர பயிற்சி அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தானாக அழைத்து வந்து கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். குழந்தை நான் சொன்ன மாதிரி தான், அவங்க எண்ணிய எண்ணங்கள் எண்ணியவாறு அந்த டிப்ரெஷன் நீங்கி நம்மளுக்கு எதிர்பார்த்த செயல்கள் நடக்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இந்த மாதம் வந்து 4 பேர்கிட்ட வந்து எனக்கும் வந்து ஒரு நல்ல நிகழ்ச்சிகளாக நடந்தது அப்படின்னு சொல்லி பூரித்து போகிற அளவுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இந்த மாதம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓம் கம் கணபதியே நமக என்ற மந்திரத்தை சொல்லும் பொழுதும், வளர்பிறை சதுர்த்தி, தேய்பிறை சதுர்த்தியில் விநாயகர் வழிபாடு செய்து 21 முறை சுற்றி ஒரு சிதறக்காய் நீங்கள் விடும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் காணலாம். மேஷ ராசி லக்னத்திற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும். இந்த ராசிக்கான பலன்களை வந்து சிறப்பாக பார்த்துருக்குறோம். மேற்கொண்டு உங்களுக்கு வந்து ஏதாவது தகவல்கள் தெரியணும், உங்களுக்கு ஒரு தொழில், ஒரு திருமணம், ஒரு வேலை வாய்ப்பு, குழந்தை பேர், இதெல்லாம் எப்படி வந்து நடைபெறும், இதுக்கு என்ன மாதிரியான வழிகளை நம்ம வந்து பின்பற்றணும், நான் எது வேகமாக எங்களுக்கு கிடைக்குமா, பணம் கிடைக்குமா, இல்லை உறவுகளை அமைத்து கொள்ளலாமா என்பதற்கு கீழ்காணும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்கள் ஜாதகங்களை சிறப்பாக ஆய்வு செய்து மேற்கொண்டு எப்படி நம்ம பயணிக்கலாம் என்பதை வந்து அறிந்து கொள்ளலாம்.
இந்த மாதம், இந்த மார்கழி மாதம் வந்து ஏதாவது ஒரு ஆலயத்தில் அபிஷேகத்திற்கு நீங்கள் வந்து இயன்ற கைங்கரியங்கள் செய்வதோ, அம்மா ஒரு அபிஷேகத்தையே எங்களால் எழுத்துக்க முடியும் அந்த நாள்லன்னா தாராளமாக செய்யுங்க, அப்படி இல்லாமல் ஏதாவது ஒரு பொருள் மட்டும்தாம்மா என்னால் வாங்கி கொடுக்குற அளவில் இருக்குன்னா ஒரு பாலாவது நீங்கள் வந்து வாங்கி கொடுப்பது ஆலயங்களில் ரொம்ப சிறப்பு. அதே போல் நெய்வேத்தியத்துக்கு ஒரு சர்க்கரை பொங்கலோ ஒரு வெண்பொங்கலோ என்ற அன்னதானங்களை நீங்கள் செய்யும் பொழுதும் இல்லை அன்னதானத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பதும் மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மாதம் வரக்கூடிய ஆருத்ராவும் ரொம்ப சிறப்பு, வைகுண்ட ஏகாதசியும் சிறப்பு. நம்ம ஆருத்ரா அன்று பௌர்ணமியும் வர்றதுனால பௌர்ணமியில் சிவ வழிபாடும் அம்பாள் வழிபாடும் செய்வது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மார்கழியில் நம்ம விடியற்காலை ஆண்டாள் பாசுரம் படிப்பது, ஒவ்வொரு நாளும் ஒரு பாசுரம் சொல்லிட்டு அம்மா எப்படி ஒரு வைராக்கியமாக இருந்து இறைவனோட இரண்டரை கலந்தாங்களோ அந்த மார்கழி எனும் பாவை நோன்பை பின்பற்றும் பொழுது உங்கள் இல்லங்களில் நல்ல சுப காரியங்கள், திருமணம் நடைபெறுவது, பொருளாதாரம், நல்ல செல்வ செழிப்பு, தொழில் வெற்றி, காரிய சித்தி, நல்ல படிப்பு, நல்ல உடல் ஆரோக்கியம் இதையெல்லாம் தரக்கூடிய அருமையான வழிபாடு இந்த பாவை நோன்பு. இதை தைரியம் வந்து பாராயணம் செய்யும் பொழுது அனைத்து விதமான பலன்களையும் பெற்றுக்கொள்வீங்க. மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.